கடகராசிக்காரங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் போக போக பண வரவும் குடும்பத்தில் நிம்மதியை அள்ளி கொட்ட போகிற ஒரு வாரமாக தான் இருக்க போகுது. உங்கள் ராசியில் புதன் வக்கரமாக இருக்கிறாரு. கொஞ்சம் வாய் வார்த்தையிலையும் காசு விஷயத்துலையும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டிங்கன்னா மற்றபடி பரவாயில்ல. கைமாறா கொடுத்த காசு திரும்ப வராதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, அந்த பணம் இப்போ தன்னால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனயோகம்ல அருமையாக இருக்குது. குடும்பத்தில் சொத்து பத்து சம்மந்தமாக இழுபறியாக இருந்த பஞ்சாயத்தெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். உங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி மாதிரி எல்லாம் இல்லாமல் அந்த கசப்பெல்லாம் மறைஞ்சு போய் உங்கள் மேலே ஒரு தனி பாசம் மரியாதை கொடுங்க. அவங்க வழியில் நல்ல காரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தேடி அலைஞ்சவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி புது வேலையும் கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்குற இடமாற்றம், ஒரு நல்ல உயர்வு இதெல்லாமே தன்னால் தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதன் பகவான் உங்கள் ராசிலே வக்கரமாக சுற்றுறாரு. நீங்கள் ஒன்று பேச போக அது மற்றவங்களுக்கு வேறு மாதிரி போய் சேரும். அதனால் இந்த வாரம் கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். அதே மாதிரி எந்த ஒரு முக்கியமான பத்திரம், ஒப்பந்தம், ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் போட வேண்டாம். அப்படியே அவசரப்பட்டு போட வேண்டியது இருந்தால் 4 பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு செய்யுங்க. வீதியில் போகிற சண்டையை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. அதுதான் இந்த நேரம் என்னென்னா கொஞ்சம் வேணும்னு உங்கள்கிட்ட வம்பு வழக்க பார்ப்பாங்க. சரிப்பா நீ சொல்கிறதான் சரின்னு அப்படின்னு ஒதுங்கி போகிறது உங்கள் மனசுக்கு பரவாயில்ல. கையில் காசு வருதேன்னு ஆடம்பர செலவு செஞ்சிடாதீங்க. அப்புறம் வார கடைசியில் கொஞ்சம் திண்டாட வேண்டியதாக இருக்கும். யாருக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் பெருந்தொகையை கடனாக கொடுக்கறது வேண்டாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓகேங்க, ஓரளவுக்கு இந்த வாரம்லாம் உங்களுக்கு அருமையாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மச்சான் வழியில், நெருங்கின சொந்த பந்த வழியில் இந்த பார்ட்னராக இப்போதைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது வேண்டாம். அது பின்னாடி கொஞ்சம் மனஸ்தாபத்தை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனியாக நிற்கிறேன், நான் தொழில் செய்கிறேன்னு நினச்சிங்கன்னா தனிச்சு நில்லுங்க. ரொம்ப அருமையாகவே இருக்குது இந்த வாரம். அப்படி பார்க்குறப்ப வர்ற வாரம் எல்லாமே கடகராசிக்கு எந்த விஷயம் சாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்துலலாம் கவனம் கொடுத்துக்கிறது பரவாயில்ல. இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறது மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். குரு பகவான் நல்ல இடத்துக்கு தாங்க வராங்க. உங்கள் ராசிநாதன் தான் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு எடுத்துகிட்டு இருக்கிறது. உங்கள் மனசு கொஞ்சம் ஊசலாடிட்டு இருக்குல்ல, தொழில் நல்லா போகுமா, குழந்தைங்க எதிர்காலம் என்ன ஆகும், இந்த கடன்லாம் எப்போ தீரும், இல்லாத ஒன்று நினச்சி மனசுக்குள்ளே குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் அள்ளி கொடுத்த பாசத்துக்கு மற்றவங்க உங்களுக்கு செஞ்சது அம்பட்டும் துரோகம் தான். நாம் இவ்வளோ நல்லவங்களாக இருந்து நமக்கே இப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுதுகிட்டு தான் இருக்கிறீங்க. அதாவது ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வர்றாருல, அந்த வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வர நேரம்லாம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்புலாம் இல்லை. ரொம்ப அருமையான பணம் தரத்துக்கான நேரமாக தான் இந்த நேரம்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. மனசை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க, மற்றபடி பரவாயில்ல. ஒரு தொழிலோ வியாபாரமோ அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற முயற்சியோ இந்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. கொஞ்சம் தனியாக நின்று எதுவாக இருந்தாலும் செஞ்சு பழகுனீங்கன்னா ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லலாங்க. கை மாத்தா காசெல்லாம் கொடுத்துருந்தீங்கள, அதெல்லாம் வரும். குடும்பத்தில் இந்த சொத்து சம்பந்தமாக இழுபறியாக இருந்த பஞ்சாயத்து எல்லாமே இந்த வாரத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி நீங்கள் இந்த நேரத்தில் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். மளிகை கடையிலேருந்து காய்கறி வியாபாரம், இந்த பால் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயம், விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே அனைத்துமே இந்த நேரம் நல்லாவே கை கொடுக்குது. அதே மாதிரி கொஞ்சம் காசு இருக்குது, நான் அதை எதில் போட்டுக்கலாம் அப்படின்னா தங்கம், வெள்ளி, நகை மேலே இந்த அரசு சம்மந்தப்பட்ட இந்த சேமிப்பு திட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தாராளமாக அந்த நேரம் முதலீடு பண்ணுங்கள். ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த ஆன்லைன் ட்ரேடிங் மாதிரியான இந்த ரிஸ்க்கான விஷயம்லாம் இப்போதைக்கு பண்ணுறது வேண்டாம். ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கணும், ஒரு காலி இடம் வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல டீலெல்லாம் தேடி வரும். சொந்த ஊர்லேயே கூட பூமி வாங்குகிற யோகம்லாம் பிரகாசமாக இருக்குது. வீடு கட்டிகிட்டு இருக்கிறப்ப காசு பத்தாமல் பாதியில் நின்ன வேலை கூட இப்போ பேங்க் லோன் இல்லைன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வழியாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பண உதவி கரெக்டான நேரத்துக்கு கிடைக்கும். தடைப்பட்ட சொந்த வீடு கனவு எல்லாமே கொஞ்சம் இந்த நேரம் வேலை தொடங்குறதுக்கு அருமையாகவே இருக்குது. அதாவது கடகராசி என்பவர்களே இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பொதுவான பலன் தான். கடகராசிக்கு பொதுவாக இந்த நேரம் சாதகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பலன் தான். நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசோதனை பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நீங்கள் இந்த நேரம் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் சுய ஜாதக ரீதியாக பரிசோதனை பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொண்டும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குது,
கல்யாணம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கிடைக்குமான்னா, குரு பார்க்குறாருல, அதனால் கல்யாண பேச்சுவார்த்தை அதுவுமே சுமூகமாக முடியும். இத்தனை நாளாக தட்டிக்கிட்டே போச்சு அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இந்த வாரம் நல்ல இடத்துலேருந்து வரணும் அமைகிறது. நிச்சயமன்ற வரைக்குமே காரியம் வந்து சுறுசுறுப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ஆஸ்பத்திரி மருந்துன்னு அலைஞ்சு சோர்ந்து போனவங்களுக்கு நல்ல செய்தி தேடி வருது. குல தெய்வத்தோட அருள் பார்த்தாலும் பரிபூர்ணமாக இருக்கிறதால சீக்கிரமாகவே வம்ச விருத்தி உண்டாகிறதுக்கான நேரம் தான். ராசிக்குள்ள சூரியனும் போதனும் இருக்கிறாங்கல்ல, கொஞ்சம் உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு வருங்க. தலைவலி, கண் எரிச்சல் இதெல்லாம் கொஞ்சம் வரும். உடம்பு வந்து குளிர்ச்சியை வச்சுருக்க பாருங்க. அதிகமாக அந்த தண்ணியை நிறைய குடிக்க பாருங்க. இந்த பழச்சாறு, இளநீ மாதிரி நிறைய குடிக்கிறது பரவாயில்ல. அதே மாதிரி அம்மா வலியிலையும் சரி, வீட்டு பெரியவங்களையும் சரி, அவங்களுக்கெல்லாம் என்னென்னா சின்னதாக கை கால் வலியெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். பெரிய பாதிப்பு எதுவும் இல்லைன்னாலும் மாத்திரை மருந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கணுங்கிறத கவனமாக வச்சுக்க பாருங்கள். குடும்பத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன ஊழல் வந்தாலும் சாயங்காலத்துக்குள்ளேயே கூட்டிக்குவீங்க. அதில் எந்த பாதிப்பு இல்லை. வீட்டில் வந்து சுபகாரியம் சீக்கிரம் வர்றதால கொஞ்சம் நேரம் கையில் பானை இருப்பு வச்சுருக்கிறது தான் பரவாயில்ல. சொந்தக்காரங்க வழியில் யாராவது உங்ககிட்ட வந்து அவன் வந்து அப்படி சொன்னான்னு சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் காதில் போட்டுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமை பேசுவாங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு சொந்த பந்தத்துக்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. காதில் வாங்கினாலும் வாயை திறந்து எதுவும் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டிங்கன்னா எந்த வகையிலும் பிரச்சனை சொந்த பந்த வழியில் இந்த நேரம் நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு மற்ற விஷயத்தில் எந்த பாதிப்பு இல்லை. மனசு தான் கொஞ்சம் பாடாப்படுத்துதுன்னு சொல்லலாம். அது உங்கள் ராசி அதிபதி பண்ணுற வேலை தான். அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு பயம் கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாரு. அதனால் நீங்கள் தொழிலும் சரி, எந்த விஷயம் குழந்தைங்களோட எதிர்காலமும் சரி, நீங்கள் எந்த முயற்சி எடுத்துக்கிட்டாலும் இந்த வாரத்தில் பாதிப்புலாம் இல்லை. ரொம்ப அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரமாக தான் இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசை மறக்காமல் இருக்கிறீங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்க பாருங்கள். யாராவது சின்னதாக காயப்படுத்தினா கூட அதை மனசுக்குள்ளேயும் பூட்டி வச்சுட்டு வருஷ கணக்கில் நீங்கள் அதையே எவ்வளோ நாளைக்கு தான் வச்சுருப்பீங்க. இனி வர்ற காலத்தை தான் பார்க்கணும். கோபப்படக்கூடாது. கோபங்கிறது ஆற்றலை போட்ட எழுத்து மாதிரி அடுத்த நிமிஷம் மறைஞ்சு போனால் தான் அந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. அதனால் கொஞ்சம் கோபம் வரும், முடிஞ்ச வரைக்குமே குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் சரியாக செஞ்சுக்கிறது பரவாயில்ல. ஏன்னா குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது காரணமே குலதெய்வ அனுகிரகம், குலதெய்வத்தோட பார்வை உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. அதனால் அந்த தெய்வத்தை மட்டும் விடாமல் வழிபாடு பண்ணிட்டு வரப்பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இப்போ கிரக சூழ்நிலை மனசில் ஓடுற இந்த எதிர்கால பயம் இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல பலன் கிடைக்கணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிறது பரவாயில்ல. அதாவது கடகராசிக்கு அதிபதியே சந்திரன் தானே. சந்திரன் வந்து சிவபெருமானோட முடியில் குடியிருக்கிறதால சிவனை கும்பிட்டா மனசில் இருக்கிற பயம் எல்லாம் ஓடி போயிடும். வாரம் வாரம் வர்ற இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போங்க. சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் பச்சரிசி மாவு இல்லைன்னா சுத்தமாக பசுமால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யுங்க. மனசில் இருக்கிறதுல அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு பயமும் சரி, ஒரு தெளிவு கிடைக்கும். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. என்னென்னா இந்த பூர்வீக சொத்து இழுபறியாக தர்ம சங்கடமான சூழ்நிலை கொஞ்சம் கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சரியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துர்க்கையம்மனை தான் பிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் மத்தியானம் 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ளே, வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையம்மன் சந்நிதியில் 2 எலுமிச்சை பழத்தை நறுக்கி அதை பிழிஞ்சு அதை வந்து அப்படியே திருப்பி நெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. சொந்த பந்த வழியில் வர அந்த புரணி பேச்சு, வம்பு தும்பு இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு போகும். 3ஆம் இடத்துல கேது உங்களுக்கு வந்து அலைச்சலை கடன் பயத்தை தந்துட்டு இருக்கிறாரு. கேதுக்கு அதிபதி நம்ம முழு முதல் கடவுளான விநாயக பெருமான் தான். அதனால் புதன்கிழமை காலையில் விக்னேஸ்வரருக்கு, விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி கும்பிடுங்க. முடிஞ்சால் அன்றைக்கி சாயங்காலம் கொஞ்சோண்டு கொள்ளு இருக்குல்ல, அதை வாங்கி ஒரு கருப்பு துணியில் முடிச்சு வச்சு அடுத்த நாள் காலையில் யாருக்காவது தானமாக கொடுத்துருங்க. இல்லைன்னா ஆற்றுல கரைச்சிருங்க. வாங்கின கடன் சீக்கிரமாக அடைக்கிறதுக்கான வழியை வந்து பிள்ளையார் காட்டுவார். அதே மாதிரி மாம மச்ச வழியில் பிரச்சனைங்க, வீடு கட்டுறதெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது, கல்யாண தடையெல்லாம் இருக்குதுன்னா குலதெய்வத்தை தான் இந்த நேரம் பிடிக்கணும். குலதெய்வத்தோட உத்தரவுலாம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போங்க. அங்கே இருக்கிற மண்ணை கொஞ்சோண்டு எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு உங்கள் வீட்டு பூஜையில் வச்சுருங்க. தினமும் காலையில் குளிச்சுட்டு என்னை பெத்த தெய்வமே என் குடும்பத்தை காப்பாற்றுன்னு அந்த முடிச்சு தொட்டு கும்பிட்டுட்டு காரியத்தை ஆரம்பிங்க. தடைப்பட்ட நின்று வீடு கட்டுற வேலையாக இருக்கட்டும், கல்யாண பேச்செல்லாம் கூட இனி வர்ற காலம் எல்லாமே ரொம்ப அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் காசு பணம் செலவழித்து பெருசாக யாகம்லாம் பண்ண தேவையே இல்லை.
பெத்த தாயை அம்மாவை மதித்தாலே சந்திரன் குளிர்ந்துருவார். அதனால் உங்கள் பெத்த தாயை நல்லபடியாக பார்த்துக்குங்க. முடிஞ்சால் தினமுமே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அம்மா இல்லாதவங்க வயசான பெரியவங்க இருந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க பாருங்கள். எளிமையான பரிகாரம் தாங்க. நாம் தர நம்பிக்கை, நம்ம மனசுக்கு நாம் தர நம்பிக்கை தான் நம்ம அடுத்து செய்கிற எல்லா வேலைக்கும் சாதகமான பலனை. அதனால் கடகராசிக்காரங்க இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். நீங்களாம் வெளியில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மற்றவங்க பார்வைக்கு கரராக தெரியலாம், பிடிவாதக்காரங்க மாதிரி தெரியலாம். ஆனால் இழகன மனசுக்கு சொந்தக்காரங்க யாருன்னா இந்த கடகராசிக்காரங்க தான். இவங்கெல்லாம் பாசம் வச்சா, அதாவது யார் இவங்க மேலே பாசம் வச்சாலும் அவங்களுக்காக உசிரி கொடுப்பாங்க. எதிரியாக இருந்தாலும் பாவம் போனால் போகுதுன்னு சோறு போடுற குணம் உங்களுது. ஒரு நல்ல மனசுக்கு நீ வர்ற காலம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த கடகத்தோட சின்னமே நண்டு தானே. நண்டு ஒரு பொருளை பிடிச்சா ஓடிஞ்சா கூட பிடிக்க விடாது. அந்த மாதிரி தான் நீங்களும் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதை தொடர்ந்து செய்யுங்க, தனிச்சு நில்லுங்க. அதில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, நினச்சதை முடிக்க பாருங்க. கண்டிப்பாக மற்றபடி எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் அருமையான பலன் கிடைக்கும். என்ன அவங்க ராசிநாதன் உங்களை சும்மா விட மாட்டார். இந்த தேய்வர வளர்கிற மாதிரி உங்கள் மனசு ஒரு நிலையில் வச்சுருக்க மாட்டார். அதனால் நீங்கள் சந்திர பகவானை மறக்காமல், நீங்கள் சந்திர பகவானை நீங்கள் கும்பிட்டாலும் சரி, சிவபெருமானை கும்பிட்டாலும் சரி, அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் எவ்வளோ விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நடந்து முடிஞ்சதை யோசிக்காதீங்க, இனி நடக்க போகிறத யோசிக்க பாருங்கள். இனி வர்ற காலம்லாம் ரொம்ப அருமை தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசிக்கு இனி வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.